Hi friends, இன்னைக்கு நம்ம பெல்லுள்ளி கபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பெல்லுள்ளின்றது பூண்டு சிக்கன் கபாப் வந்து செய்ய போறோம். இப்போ பெங்களூர்ல வந்து ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கிறது இந்த பெல்லுள்ளி கபாப்னு சொல்லிட்டு. சோ இது எப்படி வந்து செய்ய போறோம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 1/2 kg வந்து சிக்கன் வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது மசாலா வந்து நம்ம அரைச்சு எடுத்துறணும். இது காரத்துக்கு வந்து ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு முழு பூண்டு, ஒரு துண்டுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடிக்கு வந்துட்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம் எடுத்திருக்கேன். இது வந்து நான் சொல்றது வந்து 1/2 kg செய்ய போறோம். இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு அரைச்சிட்டு வந்துடணும். தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம், அப்படியே அரைச்சிக்கோங்க. கொரகொரப்பா இருந்தா கூட பரவாயில்ல. இப்போ பாருங்க, நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். தண்ணி ஊற்றல, அப்படியே கொரகொரப்பா தான் அரைச்சி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிட்டு அப்புறமா சிக்கனை சேர்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மசாலா இதில் போட்டுடலாம் பவுலில். ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட்டு. நான் இது வீடியோ பார்த்தது உடனே செஞ்சேன். நான் ரொம்ப அவங்க சொல்லுவாங்க ரஸ்க்கு மாதிரி இருக்கு டேஸ்ட் அப்படின்ட்டு. உண்மையிலே அப்படிதான் இருக்கு. அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு 2 ஸ்பூனுக்கு வந்து கார்ன்ஃப்ளவரு, 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூனுக்கு வந்து கடலை மாவு, கொஞ்சம் வந்து கஸ்தூரி மேத்தி, இது வந்து 1 ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து தயிர். இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போறது இல்லை, வெறும் நம்ம அரைச்ச அந்த மசாலா இப்போ சேர்த்துக்க இந்த மாவுங்க மட்டும்தான். ஒரு முட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த முட்டையில் இருக்கிற அந்த இதுவே வந்துட்டு இதுக்கு போதுமா இருக்கும், ஏன்னா நம்ம தயிரெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு இருக்கும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. ஆக்சுவலாக அவர் வீடியோ எடுத்தவர் கூட அவ்வளோ ஃபேமஸ் ஆகும்ன்ட்டு நினச்சிருக்க மாட்டார். அவ்வளோ வைரலாக போச்சு இந்த வீடியோ. நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸு எல்லாருமே வந்துட்டு இதை வந்து ட்ரை பண்ணாங்க. நானும் வீடியோ பார்த்துட்டு செஞ்சேன். உண்மையிலே சூப்பராக இருக்குது. நார்மல் கபாபை விட இது ரொம்பவே அருமையாக இருக்குது. எல்லாம் நல்லா கலந்தாச்சு. சிக்கனை இதோட நம்ம சேர்த்துடலாம். சிக்கன் கூட நல்லா தண்ணி இருத்துட்டு சேருங்க, இல்லைன்னா அதில் இருக்க தண்ணியும் சேர்ந்துச்சுன்னா இன்னும் வந்து ஜாஸ்தி இதுவாயிடும். ஸோ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. நான் இது ஆல்ரெடி வந்து செஞ்சு சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் லெமன் வந்து சேர்த்துட்டு பண்ணால் இன்னும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு இது வந்து எலுமிச்சம்பழம் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இன்னும் வேறு லெவலில் இருக்குது. எனக்கு கொஞ்சம் அந்த லெமனோட அந்த டேஸ்ட் வேணுமாச்சு, ஸோ அதனால் நான் பிழிஞ்சு விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமே சிக்கன் வெந்துடும். சிக்கன் வந்து ரோஸ்ட் ஆகிடும், பட் உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து வெந்திருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. வெந்துன்னு இருக்குது. போட்ட உடனே எப்போ போட்டாலும் சரி உடனே போட்டு கரண்டி போட்டு கிளறிடாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸாவது அப்படியே வேகட்டும். அப்போ தான் அந்த நம்ம போட்டிருக்க மசாலாலாம் ஒட்டும். போட்டுட்டு உடனே கரண்டி போட்டு கிளறினீங்கன்னா அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்க, ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படியே திருப்பி விடலாம். ஸோ எடுக்கிற டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. எடுக்கிற டைமில் போடுங்க, ரொம்ப தீச்சிட வேண்டாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் அப்படியே சாய்ச்சி வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பெல்லுள்ளி கபாப் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. இதே மெத்தடில் செய்யுங்க. நல்லா வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ள ஜூஸியாகவும் இருக்கும். இது கொதிக்குது, இல்லைன்னா நான் ஓப்பன் பண்ணி காட்டுவேன். ஸோ அருமையான டேஸ்ட்டில் வந்திருக்குது. ஆக்சுவலாக இது ரொம்பவே வைரல் ஆயிருக்கு பெங்களூரில் இந்த வீடியோ. ஸோ என்னுடைய ஸ்டைலையும் நான் செஞ்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.